ஹாய் கைஸ். இப்போ தான் பங்களாதேஷ் அண்ட் கிவிஸோட மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் தோற்று பங்களாதேஷ் அண்ட் பங்களாதேஷ் மேட்ச் தோத்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் பங்களாதேஷ் தோத்தாங்க. ஆஃப்டர் திஸ் both Bangladesh and Pakistan have been knocked out of the Champions Trophy 2025. மேட்சுக்குள்ளே போகலாமா? இந்த மேட்ச்சில் வந்து கிவி ஸ்டார்ஸை ஜெயிச்சு சோஸ் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. பங்களாதேஷ் டீமில் ஓப்பனர்ஸ் நஜ்முல் ஹசன் ஷாண்டோ அண்ட் டன்சிட் ஹாசன் வந்தாங்க. டன்சிட் ஹாசனுக்கு ஸ்டார்ட் கிடச்சிது. அவர் 24 பால்ஸ் அடித்தார். ஆனால் அவருக்கு ஸ்டார்ட் வந்தது. ஆனால் அந்த ஸ்டார்ட் அவர் யூஸ் பண்ணின்னு ஒழுங்காக அவர் ஷாண்டோ இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி மொத்தம் டீம் ஸ்கோர் 270 280 மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி 280 வந்தாலும் அவங்க போட்ட பவுலிங்க்கு நியூசிலாந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் என்னதான் 280 வந்தாலும் ஒரு 280-300 ரன்ஸ் வந்துடுச்சுன்னா ஒரு சேஸ் பண்ண டீமுக்கு ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வரும். 237 ஈஸியான டார்கெட்டு. பங்களாதேஷ் பேட்ஸ்மேனில் அதான் இந்த மாதிரி டன்சிட் ஹாசனுக்கு ஸ்டார்ட் கிடைச்சது. அவர் கொடுத்து வந்த ஸ்டார்ட்டை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் போல்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வந்தார். அப்பன்னு பார்த்து இந்த மாதிரி கிவி கேப்டன் மிச்சல் சாண்டன் ஒரு செம்ம ஐடியா பண்ணார். மைக்கேல் ஆஃப் ஸ்பின்னர் மைக்கேல் பிரேசல்ட்ட கொடுத்தாரு. பிரேசல் வந்து ஸ்பின்னரு அவர் போடுற ஓவர் அவருக்கு விக்கெட் கிடைச்சிது ஆஃப் டான்சிட் ஹாசன் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறது போல இருக்கு. ஸ்பின்னராக எனக்கு வர ரன் வருது, ஸ்பின்னராக ஸ்லோவாக வரும், கொஞ்சம் ராவல் பின்னி பிச்சு மோடன்னு இருக்கும், அடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டார் போல. ஆனால் இவர் அலேக்கா போடுமாமா அப்படியே போட்டு மெதுவாக தூக்கி போட்டார். இவர் சுத்தினார் அங்கேருந்து பேட்டை வீசினார். அவர் அடித்த ஷாட்டுக்கு இந்த பங்களாதேஷ் டீம் பேட்டிங் கோச் வந்து அவருக்கு கிரவுண்டுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போயிருக்கணும். ஏன் அந்த ஷாட்டு அந்த டைமில் இதுக்கு அந்த மாதிரி ஷாட் ஆடி விக்கெட்டு போச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் புரியல. அவர் ஒழுங்காக இந்த மாதிரி ஷாண்டோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணி போயிருக்கலாம். ஷாண்டோ வந்து வெண்ட் ஆன் டு ஸ்கோர் கேப்டன்ஸ் நாக் ஆஃப் 77. அவருக்கு மட்டும் இந்த மாதிரி டன்சிட் ஹாசன் சப்போர்ட் பண்ணாருன்னா இந்த மாதிரி ஷாண்டோ 100 அடிச்சிருப்பாரு. அது மாதிரி டவுட்டே இல்லை. ஷாண்டோ இன்னைக்கு சூப்பராக ஆடினாரு. ஷாண்டோ இன்னைக்கு வந்து ஸ்லோவாக தான் ஆடினார். அந்த விக்கெட்டுக்கு அவர் சுற்றி போன விக்கெட்டுக்கு தான் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆட முடியும். விக்கெட்டு கொடுக்காம ஷாண்டோ ஒரு பக்கம் பிடிச்சிட்டாரு. ஆனால் அவர் ஒருத்தர் சப்போர்ட்டும் பண்ணல. டன்சிட் ஹாசன் ஆர் மெஹதி ஹசன் மிராஸ் வந்து ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர். அவர் ஏன் நம்ம இறக்கி விட்டாங்க புரியல. அதை பிறகு சௌமியா சர்க்காரே ஸ்குவாடில் வச்சுருக்கலாம், பிளேயிங் 11 வச்சுருக்கலாம். சௌமியா சர்க்காரை நீங்கள் வந்து ஆல்ரவுண்டராக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் எடுத்தீங்க. ஒரு மேட்ச் ஆடினார், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டீங்க. இல்லை புரியல. ஒரே மேட்ச்சில் ட்ராப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏன் அந்த பிளேயரை வந்து இந்த ஸ்குவாடில் எடுக்கணும்? சும்மா ஒரு ஸ்டார்ட் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்தார் முஷ்ஃபிகுர் ரஹீம் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் லிட்டன் தாஸ், ரியாது அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். பங்களாதேஷ் பேட்டிங்னாலே அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். அவங்க ரியாது முஷ்ஃபிகுர் ரஹீம்லாம் பங்களாதேஷ் டீமின் ஆரம்பிச்சதுலேருந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு முஷ்ஃபிகுர் ரஹீம் ரியாதும் ஒழுங்காக இன்னிங்ஸை கொண்டு போயிருக்கலாம்.
ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. என்னமோ அவங்க வந்து பெரிய பிக் ஹிட்டர்ஸ் நினைப்பு போல அடிப்பேன்னு போய் போனார். அந்த அந்த ராவல்பிண்டி விக்கெட்டில் வந்து பார்க்க தான் நல்லா மொளன்னு இருந்துச்சு. ஆனால் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் வந்துச்சு. அந்த ஸ்டாப் அப்பயும் போய் அடிக்க போனாங்க 2 பேரும். எனக்கு அது ஏனே புரியல. 2 பேரும் அடிக்க போய் சும்மா விக்கெட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தார் யங்ஸ்டர் 20 years old ஜேக்கர் அலி. அவரும் சாண்டோவும் இன்னைக்கு ஆடினதான் பேட்டிங், பங்களாதேஷ் பேட்டிங். சாரி, ஜேக்கர் அலியும் ஷாண்டோ இன்னைக்கு ஆடினதான் பேட்டிங். அவங்க தான் எப்படி இந்த விக்கெட்லாம் ஆடணும்னு காட்டினாங்க. சாண்டோ 77 அடித்தார், ஜேக்கர் அலி 45 அடித்தார். பாவம் அந்த பையன் ஜேக்கர் அலி. அவர் போன மேட்ச் ஒரு 45, இந்த மேட்ச் ஒரு 45. அவருக்கு அந்த 45 பேட் லக் நம்பர் போல அந்த 45 மேலே போக மாட்டேங்குது அவருக்கு, பாவம். ஜேக்கர் அலி ஒரு யங்ஸ்டர் தெரியுது, இந்த மாதிரி டீம் கொஞ்சம் சிக்கலான சுச்சுவேஷன் இருக்குது, பார்த்து ஆடணும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்களே, மெஹமதுல்லா ரியாதும் முஷ்ஃபிகுர் ரஹீமும், அவங்க ஏன் அந்த மாதிரி ஆடினாங்க புரியல. அது அவங்க பேட்டிங். கம்மிங் டு போலிங் அவங்க டீம் நியூசிலாந்து போலிங் வந்து டீமாக போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக பவுலர்ஸ் மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன். இன்னைக்கு இவங்களும் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க ஸ்குவாடில். டேரல் மிச்சரை உட்கார வச்சுட்டு கைல் ஜேமிசன் ஆனாங்க. கைல் ஜேமிசன் வந்து நம்பர் 9-10 வந்து அவர் நல்ல ஜிராஃப் மாதிரி இருப்பார். அவர் கொஞ்சம் பேட்டிங்கு கொடுப்பாரு, அவர் கொஞ்சம் டவுன் த ஆர்டர் பேட்டிங் கொடுப்பாரு. அவர் ப்ளே பண்ணது கொஞ்சம் ஓகே சாய்ஸ். ஏன்னா இன்னைக்கு டேரன் மிச்சல் மட்டும் இந்த விக்கெட்டில் வந்து நம்பர் 4 வந்திருந்தாருன்னா நியூசிலாந்து வந்து இந்த டார்கெட்டை 40 overs 10 overs ஸ்பேரில் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் கைல் ஜேம்சன் கொஞ்சம் அவரோட ஹைட்டை வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டார். கைல் ஜேம்சன் ஒரு விக்கெட் வரை எடுத்தார். ஸோ ஓகே, அந்த சேஞ்ச் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி தான் இந்த போலிங் அட்டாக்கு அவர் தான் இந்த அட்டாக் வந்து அந்த அட்டாக்லேயே மெயின் ஸ்டே போல முக்கியமான ஒரு ரோல். அவர் தான் எப்படி ஒரு காலத்தை ட்ரெண்ட் போல்ட், டிம் சவுதி அந்த மாதிரிலாம் வந்து போலர்ஸ் இந்த போலிங் அட்டாக்ல லீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து மேட் ஹென்ரி தான் பண்ணுறாரு. லீடிங் ரோல் அவர் தான் பண்ணுறாரு. மேட் ஹென்ரியும் அவருக்கும் ஒரு விக்கெட் வந்துருச்சு. ஆனால் அவர் 9 over தான் போட்டார். அதுக்கப்புறம் வந்தார் பாருங்க மைக்கேல் பிரேஸ்வெல். 4 wickets, 10 overs, 28 runs, 2.8 தான் runs per over. என்ன bowling! அவர் வந்து தூக்கி போடுறாரு, முடிஞ்சா ஆடுறாங்க. அப்பயும் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அடித்தாங்க. அவங்க எப்படின்னா இந்த மாதிரி தூக்கி அடித்தாங்க. ஆனால் பவுண்டரி வரைக்கும் அடிக்கல. அதுவும் இவங்க ஃபீல்டிங், பங்களாதேஷ் ஃபீல்டிங் சொல்லவே வேண்டாம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டிங் தான் பங்களாதேஷ் ஃபீல்டிங் தான். எப்படி கேட்ச் வேணும்னா நீங்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த மாதிரி டீமை பார்த்து கற்றுக்கலாம். எப்படி கேட்ச் பிடிக்கணும்னு நீங்கள் வந்து கீவிஸை பார்த்து பிடிக்கலாம், பார்த்து புரிஞ்சுக்கலாம். கீவிஸாக வந்து இந்த மாதிரி 14 meters கேப்பில் பால் போல ஓடி போய் பிடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விட்டாலும் ஒரு கமிட்மெண்ட் காட்டுவாங்க இந்த மாதிரி கேட்சுக்கு. அந்த கமிட்மெண்ட் தான் இந்த மாதிரி பீட் இந்தியா ஆர் பீட் எனி டீம் இன் தி வேர்ல்டு. அவங்க அந்த கமிட்மெண்ட் தான் லேக்கிங். ஃபீல்டிங்கில் இந்த மாதிரி ஃபீல்டிங்லேயே மேட்ச் இவங்க வந்து 25 to 30 runs சேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபீல்டிங் இந்தியா பண்ணாங்கன்னா இந்தியாவில் ஷோர் சாம்பியன்ஸ் ஆஃப் வின்னர்ஸ். அதுவும் இவங்களுக்குல கரெக்டான ஸ்பாட்டில் கரெக்டான ஃபீல்டர் வச்சுருக்காங்க. அது செம்ம கேப்டன்சி. சாட்னர் ஹேட்ஸ் ஆஃப் சாரி அது வணக்கம் சாரி ஹேட்ஸ் ஆஃப் சாட்னர்.
அது அது அவங்க ஃபாஸ்டர் பவுலர்ஸு ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பின்னர். பிரேஸ்வர்க்கு சப்போர்ட் பண்ண மிச்சல் சாண்ட்னர், கிளென் ஃபிலிப்ஸரை போட்டாங்க. சாண்ட்னர் வந்து சாண்ட்னர் போய் அடிக்க போகிறீங்களே, சாண்ட்னர் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ சாண்ட்னர் அடிக்கணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்காடு, கல்கட்டா, பெங்களூரில் வேணால் நீங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பெரிய விக்கெட்டில் போய் நீங்கள் போய் நீங்கள் சாண்ட்னர் வந்து எப்பவுமே பேட்ஸ்மேன் கிராம்ப் பண்ணுவார். நீங்கள் அவரை போய் இந்த மாதிரி ஆனால் அவரையும் அடிக்க போனாங்க, ஒரு சில 4 வந்தது. ஆனால் அவரை போய் ஆனால் அவர் விக்கெட் வரல. ஆனால் அவர் வந்து 10 overs 44 runs, 4 runs per over. போலிங் அப்படி போட்டிருக்காரு, ரன்னே கொடுக்கல. அதான் ஒரு பக்கம் சாண்ட்னர் வந்து ரன்ஸே கொடுக்காம போட்டார், அந்த பக்கம் 4 விக்கெட்டு தூக்கின்னு போயிட்டார். அலேக்கா 4 விக்கெட் போயிடுச்சு. அவர் மைக்கேலுக்கு 4 விக்கெட்டு தூக்கின்னு போயிட்டார். அவங்க போலிங் ஓவராலாக ஒரு டீமை ஃபேட்டாக போனாங்க. அவங்க இப்போ கமிட்டதே இவங்க பேட்டிங் பார்க்கலாமா, இவங்க பேட்டிங் வந்து பவர் பிளேயில் 2 விக்கெட் விட்டாங்க. அதுவும் டஸ்கின் அஹ்மத் சார் என்ன பால் சார், அந்த ஒரு க்ளீன் யார்க்கர்னு அந்த மாதிரி போகணுன்னு எப்படி போகணும் காட்டினார் டஸ்கின் அஹ்மதுக்கு. நீங்கள் ஐபிஎல்ல ஏதாவது டீம் எடுக்கலாம் போல இருக்குது. அவர் போடுற யார்க்கர், அவர் போடுற குட் லென்த் பால்ஸ் ஆகட்டும், ஷார்ட்டாக பால்ஸ் ஆகட்டும், அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் குட்டையாக இருப்பாரா. ஸோ அவருக்கு ஆஃப் த விக்கெட் அவ்வளோ பவுன்ஸ் வராது. அவர் கொஞ்சம் இந்த பந்தா ஆட்டுவார் போட்டு, இந்த மாதிரி நீங்கள் அஹமதாபாடு அந்த மாதிரி விக்கெட்டில் போட்டாங்கன்னா கொஞ்சம் போட்டு ஆட்டுவார் போட்டு. நீங்கள் அதான் அந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் ஐபிஎல்ல. ஏன் கொடுக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி சான்ஸே வரலன்னு புரியல. டஸ்கின் அஹ்மது இன்னைக்கு சூப்பராக போட்டார். டஸ்கின் அஹ்மதுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து நஹீத் ராணா, முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்டார். முஸ்தபிசுர் ரஹ்மான் கான்வேக்கு ஒரு பால் போட்டார் பார்த்தீங்களா, கான்வே டிஃபென்ஸ் ஆடி இன்சைட் எட்ஜ் போட்டு போல்ட் ஆகிறாரு. அது என்ன பால், ஷேர் பிரில்லியன்ஸ் ஆஃப் முஸ்தபிசுர் ரஹ்மான். சாரி. அதுக்கப்புறம் ஆனால் பவர் பிளேயில் சாண்டோ பிரில்லியன்ட் கேப்டன்சி பண்ணார். ஃபாஸ்ட்டாக போய் சூப்பராக போட்டாங்க. அவங்க கரெக்டாக வந்து எப்போ பவர் பிளேயில் பேட்ஸ்மேன் அடிக்க போவாங்களோ அப்போன்னு பார்த்தா வந்து ஃபாஸ்ட்டாக போல்ஸ் அந்த மாதிரி வேண்டாம் ஸ்டாப் பண்ணிட்டு மிராஸுக்கு வந்து பால் கொடுத்தாரு. எனக்கு ஏன்னு புரியல. அந்த ஓவர் 9 ரன் டெபாசிட் மாதிரி 9 ரன் வச்சுக்கணும், 9 ரன் போயிடுச்சு டு ரச்சின் கான்வே வந்து ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க சேப்பாக் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி ஆடி பழக்கம் இருக்குது. நீங்கள் ராவல்பிண்டியில் போய் போடுறீங்க ஸ்பின்னு, அதுவும் அங்கே கொஞ்சம் ஸ்டாப்பாகி வந்து ஒத்துக்கலாம். ஆனால் ஸ்டாப்பாகி வர பந்து தான் இவங்களுக்கு பெட்டர் அட்வான்டேஜ். நீங்கள் ஏன் போய் அவங்களோட ஸ்ட்ராங் ஜோனில் போய் ப்ளே பண்ணுறீங்க? நீங்கள் அந்த பவர் பிளேயில் கடைசி ஓவர் வந்து அந்த ஓவர் ஃபாஸ்ட்டாக போட வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கலாம் ஸ்பின்னர். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஃபீல்டு ஏன்னா அதுக்கப்புறம் ஃபீல்டு கொஞ்சம் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து அவுட் சைடு சர்க்கிள் இருக்கலாம்.
இந்த மாதிரி மிராஸ் போட்டு அவர் மட்டும் அவர் போட்ட அந்த கடைசி பவர் பிளே கடைசி 6 பால் போட்டார் பார்த்தீங்களா, அவரோட கான்ஃபிடன்ஸ் அங்கே தான் போச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு அவர் விக்கெட்டே எடுக்கல. அந்த ஒரு அதான் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் பங்களாதேஷ் கேப்டன் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் வந்து ரியாத் வந்து ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர். ரியாத் எப்போல்லாம் போடுறாரோ அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் நேக் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவுட் ஆக்கியிருக்கலாமே ரச்சின் வேறு இன்னைக்கு 100 வேறு டச் அவுட் சிஎஸ்கே டச் அவுட். ரச்சின் வேறு அவரோட 4th ஒன்-டே 100 அவர் அடித்த 400மே இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் தான். இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒன்று அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்பில் மெயின் வேர்ல்ட் கப்பில் 2 இயர்ஸ் முன்னாடி வச்சாங்களே. அங்கே ஒரு 3 ஒன்-டே 100, இங்கே இன்னைக்கு ஒரு 100, மொத்தம் 400 அடிச்சிருக்காரு. அவருக்கு தான் இந்த மாதிரி கோலி மாதிரி வந்து கோலி ரோஹித் சர்மா மாதிரி அவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி டீமை கொடுக்கணுன்னே உள்ளேருந்து ஒரு இந்த மாதிரி டீமுக்காக நான் ரெண்டாவது ஒரு வெறி வரும், ஒரு ஹங்கர் வேணும் ஃபார் ரன்ஸ். பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வந்து சாண்டோ தவிர எல்லாரும் சுத்தமாக கீழே போய் சான்ஸ் போய் அடிப்பான்னு என்னமோ சும்மா பேருக்கு போய் பேட்டிங் அந்த மாதிரி இருக்கு. இல்லை புரியல. நீங்கள் ஆடுறது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நீங்கள் 2 மேட்ச் போச்சுன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டாக போயிடுச்சு. அவங்க ஏன் அந்த மாதிரி பேட்டிங் காட்டினாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் தான் கான்வேயும் ரச்சினும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 20 overs 3rd விக்கெட்டு போயிடுச்சு. கான்வேயும் விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தார் டாம் லேத்தம். அவருக்கு தான் யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து ஃபார்மே இல்லாமல் ஃபார்மே இல்லை. டாம் லேத்தம் கொஸ்டின் மார்க்குன்னு வேறு யாரோ போட்டாங்க, எனக்கு புரியல. டாம் லேத்தம் வந்து போன மேட்ச் 100, இந்த மேட்ச் ½ செஞ்சுரி 150 அடிச்சிட்டாரு. பல்பா சொன்னவருக்கு பல்பு. டாம் லேத்தம் ஒரு ½ செஞ்சுரி அடிக்க ஒரு பக்கம் ரச்சின் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் முதல் மேட்ச் ஆடுறோம் அந்த ப்ரெஷரை கொடுக்காம கூலாக காமாக அடிச்சுட்டு போயிட்டாரு ரச்சின். அவர் நல்ல இந்த மாதிரி கான்வே சப்போர்ட் பண்ணார், டாம் லேத்தம் சப்போர்ட் பண்ணி அடிச்சிட்டாரு. ஆனால் ரச்சினும் அவுட்டு, டாம் லேத்தமும் அவுட்டு. டாம் லேத்தம் ஒரு செம்ம ஒரு கையில் அடிச்சுட்டு சிங்கிள் போலான்னு பார்த்தாரு. சாண்டோ பந்து எடுத்து நேராக ஸ்டம்ப்பு 1 மில்லிமீட்டர் கேப்பில் போயிடுச்சு. இல்லைன்னா அது ஒரு சிங்கிள் வந்திருக்கும். டாம் லேத்தம் அந்த மாதிரியா லேத்தமோட விக்கெட் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸும் பிரேஸ்வரும் மேட்ச் ஆடி முடிச்சிட்டாங்க. பிரேஸ்வர் வந்து பிக் ஹிட்டர். அவருக்கு ஏன் 2 ஸ்லிப் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் பங்களாதேஷ்காரங்க வந்து ஃபீல்டிங்கு ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. என்ன டீம்னு புரியல. எனக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் ஷேர்.